ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இன்றைக்கி பாரம்பரிய சமையல் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதில் செய்கிறது சொய உருண்டை. அந்த சொய உருண்டை ஒரு கப்பு அளவு கடலைப்பயிறு எடுத்துக்கணும். அதை நல்லா குக்கரில் கழுவி அடுப்பில் வச்சுக்கணும். 3 விசில் வர வரைக்கும் வேக விடணும். அந்த 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கு அந்த வேகிற டைமில் நம்ம வெல்லத்தை நல்லா நசுக்கி எடுத்து பாகு எடுத்து வைக்கணும். அந்த கடலைப்பயிறு வேகிற வரைக்கும் பாகு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிதமான பதத்துக்கு எடுக்கணும் பாகு. அது விசில் வந்துடுது, 3 விசில் வந்துடுச்சு. கடலைப்பருப்பை தண்ணி வடிகட்டி நல்லா ஆற விட்டு அதை அரை வேக்காடில் இருக்கிற மாதிரி எடுக்கணும். நுணுக்குன்னா ஒன்றும் பாதியமாக வரணும். பருப்பு இப்படி அதை காமிக்கணும். இந்த பருப்பு தண்ணி வடிகட்டியாச்சு. ஆற விட்டு மிக்சியில் அரைக்கணும். சூடாக மிக்சியில் போட்டால் அந்த இதாகாது. இந்த மாதிரி நுணுக்கணும், ஒன்றும் பாதியமாக இருக்கணும். பாகு எடுத்தோம் இல்லைங்களா வெல்லத்தில், அந்த மிக்சிங் பண்ணணும். 1 கப்பு தேங்காய் இதுவும் 1 கப்பு கடல மாவு இது போட்டு மிக்சிங் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு உருண்டை உருட்டி வச்சுக்கணும். எண்ணெய் சூடான பிறகு அந்த உருண்டையை அந்த மாவில் தொட்டு போடணும். கையால் தொட்டாலும் பரவாயில்ல, இல்லை கரண்டியில் எடுத்து போட்டாலும் பரவாயில்ல. கரண்டி தான் மேக்ஸிமம் நல்லது நமக்கு. கையால் இது பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி நல்லா எண்ணெய் இல்லாமல் சூடாக நல்லா ரொம்ப செவரும் இல்லாமல் ரொம்ப வெள்ளையும் இல்லாமல் நல்ல பொன்னிறமாக இருந்தால் சொய உருண்டை பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது முதல் வீடியோ என்னோடது. நன்றி, வணக்கம்.